வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிபிஐ இயக்குனர் கண்காணிப்பில் புதிய விசாரணை குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு முடிவு என நீதிபதிகள் அறிவிப்பு. பி. சுசிலாவிற்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். கவிஞர் மேத்தாவிற்கும் விருது வழங்கி கௌரவம். அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என்ற கேள்விக்கு தாவேக மாநாடு பதிலளிக்கும் என விஜய் அறிக்கை. ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்றும் உறுதி. அரசியலில் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். வெற்றி காணப்போகும் கட்சி தாவேக என்பதை எடை போடுவோர் புரிந்து கொள்வார்கள் என்றும் அறிக்கை. தாவேக முதல் மாநாடு நடைபெற உள்ள இடத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பூமி பூஜை செய்து பந்தக்கால் நடப்பட்டது. தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து நிர்வாகிகள், தொண்டர்கள் என 2000க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 56,960 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிலோ 100 ரூபாயை நெருங்கிய தக்காளியின் விலை. ஆந்திராவிலிருந்து வரத்து குறைந்ததால் சில்லறை விலையில் 90 ரூபாய் வரை விற்பனை. சென்னை மெரினா கடற்கரையில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள விமான சாகசம். ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களின் ஒத்திகையை கண்டுகளிக்கும் மக்கள். சென்னையில் நடைபெற்ற உடற்கல்வியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற ஆளுநர் மற்றும் துணை முதலமைச்சர் இருவரும் ஒன்றாக குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். டெங்கு உள்ளிட்ட விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொசு ஒழிப்பு உள்ளிட்ட பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் அனைத்து கால்வாய்களும் வரும் 10ஆம் தேதிக்குள் தூர்வாரப்படும். அமைச்சர் KN நேரு உறுதி. ஆக்ராவில் மகள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு பிடிபட்டதாக செல்போன் மூலம் போலியாக மிரட்டல். தகவல் அறிந்ததும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த தாய். நாமக்கல்லில் கைது செய்யப்பட்ட ATM கொள்ளையர்கள் 5 பேரையும் காவலில் எடுத்த கேரள காவல்துறை. நீதிமன்ற அனுமதியை பெற்று திருச்சூர் அழைத்துச் சென்றனர். தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் விளை நிலங்களுக்குள் புகுந்த 4 காட்டு யானைகள். அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் முயற்சி. நான்கு நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் ரஜினி. மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி சில நாட்கள் ஓய்வில் இருப்பார் என தகவல். மது ஒழிப்பு கொள்கையில் உறுதியாக இருந்தவர் என்பதாலேயே ராஜாஜிக்கு கட் அவுட். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் விசிக MP MLA சிந்தனை செல்வன் விளக்கம். முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் சேலத்தில் முதல் முறையாக, இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியா தன்னுடைய பகுதியை கொண்டு வர முயற்சி பண்ணாரு, செஞ்சாரு. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு அந்த கட் அவுட்டை வச்சோம்.
புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அக்டோபர் 8 வரை பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற கோரி தருமபுரி மாவட்டத்தில் பாமக சார்பில் கடையடைப்பு போராட்டம். அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைப்பு. தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சட்டப்பூர்வமாக ஆய்வு செய்து நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு உறுதி. வீட்டுச் சாவியை ஜன்னலில் மறைத்து வைத்துவிட்டு ஆட்டோ ஏறிய பயணி. நோட்டம் விட்டு திரும்பச் சென்று சாவியை எடுத்து நகை திருடிய ஆட்டோ ஓட்டுநர். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் குண்டுகளை வீசி தாக்குதலை தொடரும் இஸ்ரேல். லெபனானின் தெற்கு பகுதியில் வசிக்கும் மக்கள் வெளியேற உத்தரவு. Sir, Mr. Pavan Kalyan said Sanatana Dharma will not be eradicated. The person who said that will be wiped out. So your reaction to it, sir? சொல்லிருக்கான்னு தெரியலையே. Sanatana Dharma ஒழிக்க முடியாது சொல்றவங்க தான். Sir. சொல்லுங்க. Sir, Pavan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. Thank you. Sir, Mr. Pavan Kalyan said Sanatana Dharma will not be eradicated. The person who said that will be wiped out. So your reaction to it, sir? சொல்லிருக்கான்னு தெரியலையே. Sanatana Dharma ஒழிக்க முடியாது சொல்றவங்க தான். Sir. சொல்லுங்க. Sir, Pavan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியிருந்த நிலையில் அது தொடர்பாக பொறுத்திருந்து பாருங்கள் என்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி பேசிய கருத்துக்கள் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தன. இது தொடர்பாக குஜராத், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நேற்று திருப்பதியில் கோயிலுக்கு நடைபாதையாக நடந்து சென்று அங்குள்ள துப்புரவு பணிகளை மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசுகிற போது தமிழ்நாட்டில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி சொல்பவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அது உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்து பேசப்பட்டதாகவே கருதப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று தற்போது தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியும் உதயநிதி ஸ்டாலின் இருவருமே பங்கேற்றிருந்தார்கள். அந்த இருவருமே வெளியே வருகிற போது உதயநிதி ஸ்டாலினிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது சனாதனத்தை ஒழிப்பவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று பவன் கல்யாண் சொல்லி இருக்கிறாரே என்ற கேள்விக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் see, பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு ஒற்றை வரியோடு உதயநிதி ஸ்டாலின் முடித்துக் கொண்டார். எனவே சனாதன ஒழிப்பு என்பது தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் அந்த குரலை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆந்திர துணை முதலமைச்சர் இப்படி பேசியிருப்பது ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது. எனவே லெட்ஸ் வெயிட் அண்ட் see, பொறுத்திருந்து பாருங்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பதனுடைய பொருள் என்ன, நோக்கம் என்ன, இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும், இதனுடைய எதிர் நடவடிக்கைகள், எதிர்வினைகள் எவ்வாறாக இருக்க போகிறது என்பது பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீராம்.
விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.